உங்களுடைய பொருள்கள் அனைத்தையும் பாதுகாப்பாகவும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறை அன்பாடு கேட்டுக் கொள்கிறது. அதேபோல் கூட்டம் அதிகமாக கொண்டிருந்தபடியால் கோயிலுக்கு வரும் பக்தர்களுடைய பெருமக்கள் இருசக்கர வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் வருபவர்கள் கோயில் கிளம்புறவும் கோயில் இருபுறவும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு பார்க்கிங் பிளேஸ் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பார்க்கிங் பிளேஸில் நிறுத்தி டோக்கன் பெற்றுட்டு வந்துருங்க. அது வந்துட்டு கோயிலுக்கே வண்டியில் தான் போகணும்னு நினைச்சிட்டு காவல்துறையிட்ட ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். தயவு செய்து பக்த கோடி பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். வாகனங்களை டோக்கன் போட்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்குறது சரிப்பட்டது. பக்கத்துல கடையில் விட்டேன் அந்த இடத்துல ஓரத்தில் வச்சுக்க சார் வண்டிக்கான நாளைக்கு வரக்கூடாது. அதனால ப்ராப்பரா டோக்கன் போட்டு வண்டி நிறுத்திட்டு வரணும். நடந்து வந்து வாங்கினா கருப்பல் ஃப்ரெஷ்ஷான கருப்பல் வாங்கினா கருப்பல் ஃப்ரெஷ்ஷான கருப்பல் அதே போல சாமி தீபம் போடுற இடத்துலயும் மொட்டை அடிக்கிற இடத்துல விளக்கு போடுற இடத்துலாம் தேங்காய் உடைக்கிற இடத்துல பைய வச்சு போட்டு நீங்க பாட்டு சாமி கும்பிட்டு கூப்பிட்டு இருப்பீங்க. கீழே குடிச்சு ஏதாவது எடுத்துட்டு போயிடுவாங்க. கையில் இருந்தால் பாதுகாப்பா பார்த்துக்குவோம். கையவர்களை திருடர்களை கண்காணிப்பதற்காகவே கோயில் நிர்வாக சார்பில் 20 CCTV கேமரா சுற்றி போட்டிருக்காங்க. அதனால் நகைகளுக்கு சேஃப்டி பின் சேர்த்து வச்சுங்க. நகை தெரியணும் அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுட்டு வந்தீங்கன்னா தேர்வு அழகா தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஏமா உங்களுக்கு தாம சொல்ற பத்திரம் சொல்லமா அந்த நகையை எடுத்து உள்ள போடுமா. நகை உள்ள எடுத்து போட்டு குத்து பின்னு பத்துங்க. அது கவனிக்கவே மாட்டேறாங்க.